அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். சற்று முன் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக மத்திய சென்னை கிழக்கு பகுதி சார்பாகவும் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வீர திருநாவுக்கரசு மற்றும் பிஜேபி பெண்கள் அமைப்பு உட்பட அனைவரும் பாராளுமன்றத்தை முடக்கி வரும் எதிர்க்கட்சிகளையும் துணை ஜனாதிபதி சபாநாயகர் அவர்களை அவமானப்படுத்திய எதிர்க்கட்சி கூட்டணிகள் அனைவரும் ராகுல் காந்தி உட்பட அனைவரையும் எதிர்த்து போராட்டம். வள்ளுவர் கோட்டம் எப்பொழுதுமே போராட்டம் நடைபெறும் இடம். இன்று நாங்கள் அனுமதி கேட்டு கிடைக்கவில்லை. காரணம், திமுக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அனுமதி மறுத்து கைது செய்துள்ளது என மத்திய சென்னை கிழக்கு பகுதி பாஜக நிர்வாகிகள் கூறினர். மேலும் பெண்கள் உட்பட அனைத்து பாஜகவினரும் கைது செய்யப்பட்டு நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள சந்தில் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். நன்றி, வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். தமிழக அரசு இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தோட பண்ண விட மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து பாராளுமன்றத்தை முடக்கி வரும் எதிர்க்கட்சிகளை கண்டித்தோம். நமது மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களையும் சபாநாயகர் அவர்களையும் அவமரியாதை செய்த இந்த எதிர்க்கட்சி கூட்டணிகளை ராகுல் காந்தி உட்பட அனைவருமே கண்டித்து இந்த மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் இந்த காவல்துறை எங்களை தடுத்து அரசு கைது செய்துள்ளார்கள். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த கூட ஜனநாயக ரீதியாக எங்களுக்கு அனுமதி கொடுக்காத தமிழக அரசை கண்டித்து நாங்கள் கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். நேரத்தில் நாங்கள் பர்மிஷனுக்கு அனுமதி கேட்டிருந்தோம். அவங்க இது வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கலங்கிறாங்க. ஒரு பேனர் கட்ட உள்ள, ஒரு ஸ்டேஜ் போட உள்ள, இது ஆர்ப்பாட்ட ஏரியா திணைக்கும் பர்மிஷன் ஏரியா. இது நாங்கள் ஒரு பொதுமக்கள் கூட ரோட்டில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணல. இது வள்ளுவர் கோட்டம் ஒரு ஆர்ப்பாட்ட ஏரியா, தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஏரியா. ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் எத்தனை வாட்டி கேட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த தமிழக அரசு எங்கள் மேலே ஒரு வன்முறை காட்டுறதுக்கு இந்த மாதிரி வன்முறை கட்டவிழ்த்து விடுறாங்க தான் நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் ராகுல் காந்தியும் உட்பட எதிர்க்கட்சிகள் உட்பட அனைவருமே நம்ம மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களை கைது செய்த அனைவரையும் கண்டித்து தான் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பாராளுமன்றத்தில் தொடர்ந்து முடக்கி வரும் எதிர்க்கட்சிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.